My dear students, this is class 12 maths exercise 10.8ல question number 1 பார்க்க போகிறோம். இது வந்து application problems இதெல்லாம் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா the rate of increase in the number of bacteria in a certain bacteria culture is proportional to the number present. Okay, let the number present ஏன்னு எடுத்துக்கலாமா? let the number present equal to a. அப்போ இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி அது எப்படி எழுதும்னா dA by dt with respect to time increasing in amount a அல்லது increasing rate of a is proportional to that amount, that is a. ஓகேவா? ஸோ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் நம்ம ரிமூவ் பண்ணோம்னா என்ன பண்ணோம்? ஒரு கான்ஸ்டண்ட்டால் பெருக்கணும். அப்போ dA by dt equal to ka. ஓகேவா? தென் இந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் இந்த ஏவை வந்து நம்ம அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போ dA by a இந்த டிடியை அங்கே கொண்டு போயிடலாம். அப்போது கே டிடி. இப்போ ரெண்டு சைட்லேயும் இன்டகிரேட் பண்ணணும். ஓகேவா? கேவை நம்ம வெளியில் வச்சுக்கலாம், ஏன்னா அது கான்ஸ்டன்ட் இருந்ததுனால கேவை வெளியே வச்சிடலாம். அப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள், 1/a dAக்கு ஒரு log a வந்துடும். இந்த பக்கம் கே வந்து கான்ஸ்டன்ட்டு டிடி அல்லது 1 dt, டிடிக்கு ஒரு t வரும் ப்ளஸ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டு இங்கே லாக் சின்னு எடுத்துக்கணும், ஏன்னா இங்கே லாக் வந்து இருக்கிறதுனால நம்ம இங்கே லாக் சின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த லாக் சியை நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறேன். அப்போ log a மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு கேடி. ஓகே, தென் இந்த ரெண்டு லாகை ஒரு லாகாக மாற்றும் போது நடுவில் மைனஸ் சிம்பிள் இருக்குது, அதனால் இந்த சி வந்து டிவிஷனுக்கு வந்துடும். அதாவது log a பை சி ஈக்குவல் டு கேடி. இப்போ நான் லாகை ரிமூவ் பண்ணணும்னா இது வந்து ஈக்கு பவராக போயிடும், அல்லது ரெண்டு சைடும் ஈக்கு பவராக கொடுத்தோம்னா லாக் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேவா? அப்போ a பை சி ஈக்குவல் டு இ பவர் கேடி. ஓகே, தென் சியும் அந்த சைடு கொண்டு போயிட்டா a ஈக்குவல் டு சிஇ பவர் கேடி. இதை வந்து நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்து இங்கே எழுதிக்கவா? ஈக்குவேஷன் 1 என்னென்னா a ஈக்குவல் டு சிஇ பவர் கேடி. ஓகே, இதுதான் ஈக்குவேஷன் 1. அடுத்த கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா that the number triples in 5 hours. அதாவது இனிஷியலி a நாட் அமௌண்ட் பாக்டீரியா இருந்ததை நான் எடுத்துக்கிறேன். இனிஷியலி when time t equal to 0 a equal to a நாட். அதாவது ஸ்டார்டிங்கில் இனிஷியல் ஸ்டேஜில் டைம் வந்து 0, அப்போ a equal to a நாட்டு. அப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இதுக்குள்ளே போடும்போது ஏக்கு பதிலாக a நாட்டு, சி அப்படியே இங்கே என்ன ஆகும், டீக்கு பதிலாக 0 போட்டோம்னா இ பவர் 0 வந்துடும். அப்போது ஏ நாட் ஈக்குவல் டு சி இன்ட்டு 1 சி தான். ஸோ இதை 2ன்னு எடுத்துக்கலாம், 2வை எடுத்து 1ல் போடலாம், 2 in 1. அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஏ ஈக்குவல் டு சிக்கு பதிலாக ஏ நாட்டு இ பவர் கேடி. ஓகே, இப்போ மறுபடியும் இந்த கண்டிஷன் படிங்க. given that number triples in 5 hours. அப்போது ஏ வந்து 3 டைம்ஸ் ஆஃப் ஏ நாட்டாக மாறிடுது. எப்போன்னா டைம் வந்து 5 hours ஆகும்போது. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை நான் மறுபடியும் 1ல் போட போகிறேன். அப்போது ஏக்கு பதிலாக 3 ஏ நாட்டு ஈக்குவல் டு சிக்கு பதிலாக ஏ நாட் ஏற்கனவே நம்ம போட்டாச்சு, இ பவர் டீக்கு பதிலாக 5 போட்டோம்னா 5 இன்ட்டு கே இ பவர் 5k. ஓகேவா? இப்போ ஏ நாட் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போது 3 ஈக்குவல் டு இ பவர் 5k. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வருவோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கொஷின் என்னன்னா நமக்கு ஹவு மெனி பாக்டீரியா வில் பி ப்ரெசன்ட் ஆஃப்டர் 10 hours. அதாவது டி ஈக்குவல் டு 10 hours ஆகும்போது அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு என்னவா மாறும், இதுதான் கொஷின். நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ மறுபடியும் நம்ம இந்த ஈக்குவேஷன் 1க்கு வரும். ஈக்குவேஷன் 1ல் நல்லா கவனிங்க, ஏ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஏ வந்து என்னான்னு கண்டுபிடிக்க போகிறோம். சிக்கு பதிலாக நான் என்ன போடுவேன்னா ஏ நாட். இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சிக்கு பதிலாக ஏ நாட் போட்டாச்சு. அண்டு இ பவர் கே அப்படியே டீக்கு பதிலாக 10, அதாவது 10k. ஓகேவா? தென் ஏ ஈக்குவல் டு ஏ நாட் அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்கு பவர் இந்த 10 வந்து 5 இன்ட்டு 2ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ
ஈக்கு பவர் 5Kக்கு எனக்கு வேல்யூ தெரியும். பாருங்க நல்லா கவனிங்க. e பவர் 5K ஈக்குவல் டு 3. அப்போ நான் e பவர் 5K உள்ள போட்டுட்டு டு தி ஹோல் பவர் 2 போடலாம் இல்லையா? அதாவது பவருக்கு பவர் வந்தா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். a பவர் m டு தி ஹோல் பவர் n ஈக்குவல் டு a பவர் mn. நம்ம 8th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஒரு ஃபார்முலா. ஸோ அதுதான் இங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ e பவர் kக்கு நமக்கு வேல்யூ தெரியும். அதாவது ஃப்ரம் 3 ஈக்குவேஷன் நம்பர் 3 மூலமா a ஈக்குவல் டு a0 இன்டூ e பவர் kக்கு பதிலாக 3 அதுக்கு பவர் 2. ஓகே, தென் அமௌண்ட் a ஈக்குவல் டு ஆஃப்டர் 10 ஹவர்ஸ் அமௌண்ட் a ஈக்குவல் டு என்னவா மாறும்னா 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ 9a0. அப்போ இனிஷியலாக இருந்த அளவுக்கு 10 ஹவர்ஸ் கழிச்சு 9 டைம்ஸாக மாறி இருக்கும். புரியுதுங்களா? அப்போது நம்ம எழுதிருவோமா, ஆஃப்டர் 10 ஹவர்ஸ் வி ஹாவ் 9 டைம்ஸ் ஆஃப் த ஒரிஜினல் நம்பர் ஆஃப் பாக்டீரியா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.